ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பட்டாணி சீசன் வந்தாச்சு. ஃப்ரெஷ் பட்டாணி நல்லா உரிச்சு வச்சிருக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி நிறைய கடைக்கும் இனிமே தான் வரும். நல்லா வாங்கி நல்லா உரிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் செய்யாது, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா அது சாரில் லைஃப் லாங் வரும். ஒரு கொஞ்சம் 3 கைப்பிடி ஒரு பட்டாணி எடுத்துருக்கிறேன். ரோஸ் போட்டு பட்டாணி போட்டு ஒரு குருமா பண்ணலாம். நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. உருளைக்கிழங்குலாம் போட வேண்டாம், கோஸ் மட்டும் போட்டால் போதும். கோஸும் பட்டாணி போட்டால் போதும், நல்லாயிருக்கும். பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை உங்களுக்கு இதோட வேற காய்கறி போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அது போட்டு நீங்கள் குருமா வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். இதுக்கு வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் என்ன மசாலா அரைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2-3 துண்டு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இருக்கட்டும். அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் செஞ்சால் நல்லா ஈஸியாக உங்களுக்கு டக்குன்னு வெந்துடும். ஏற்கனவே ஃப்ரெஷ் பட்டாணி தான் போடுறோம், நீங்கள் நிறைய வந்து வேக விடணும்னு அவசியம் கிடையாது. தாளிக்கிறதுக்கு கல்பாசி, கிராம்பு, பட்டை, சோம்பு, ஒரு பிரிஞ்சி எல்லாம் எடுத்துருக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம், வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய், அது கூட தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஒற்றைக்கடலை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். கட்டும். இப்போ வந்து மசாலா கொஞ்சம் நல்லா வந்து வாசனை வந்துடுச்சு. இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேபேஜும் பட்டாணி போட்டுக்கலாம். அதோட உங்களுக்கு என்ன காய் வேணாலும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் ஒற்றைக்கடலை பேஸ்ட் வந்து இதோட சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கிளாஸ் தண்ணி இதோட மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் கூட தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது, உடச்சக்கடலை போட்டனால கொஞ்சம் கெட்டியாகும். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக விட்டுடலாம். இது கூட நான் கொஞ்சம் கேப்சிகம், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லாயிருக்கும். கேப்சிகம் போடுறது வந்து ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு விசில் தான் வைக்கணும். நல்ல பட்டாணிலாம் ஃப்ரெஷ் பட்டாணி தான், ஸோ நல்லா வெந்துடும். ஒரு விசில் தான் வைங்க போதும். நல்லா வெந்துடுச்சு பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, எந்த டிஃபன் ஐட்டங்கள்னாலும் மேட்ச் ஆகும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. ஓகே, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.